மன்னிப்பு கேட்டு தான் அந்த பல்லாக்கை வாங்க வேண்டுமென்றால் அந்த பல்லாக்கு நமக்கு தேவையே இல்லை. ஆமாம், எப்படி தேவைப்படும்? நீங்கள் தான் ஒரே இடத்துல அச்சரிசா நகராமல் சோறு மட்டும் தின்னுக்கிட்டே இருக்கிற ராணி தானே. வேறு என்ன தேவைப்படும் உங்களுக்கு சொல்லுங்கள்? ஆண்கள் அணி இந்த பல்லாக்கை தூக்கி அந்த சைடு வச்சுக்கொண்டு இந்த சைடு அந்த பல்லாக்கு உங்களுக்கு வரணும்னா உங்களுக்கு தேவைன்னா ராணி எந்த இடம் போகணுன்னாலும் பல்லாக்கில் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராணி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செயலுக்கு போகணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த பல்லாக்கு தேவைப்படும். அந்த பல்லாக்கு தேவைன்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் அணி சொல்கிறாங்க. காரணம் என்ன? காலையிலிருந்து பெண்கள் அணி பண்ணக்கூடிய விஷயங்கள் மிக கேவலத்திலும் கேவலம். ஏன் அப்படின்னா இந்த டாஸ்க்கு விட்டு வெளியே இவங்க திருடுறது. முக்கியமாக கேப்டன் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு ஆள் இந்த கேப்டனாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த மாதிரி யோசிச்சா கூட பரவாயில்ல, அதையும் யோசிக்க மாட்டுறாங்க. பெண்கள் அணியில் ராஜாங்கத்தை சேர்ந்த ஆட்கள் யாருமே, அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே திருடக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ். ஆனால் தெளிவாக பதவியில் இருக்க ஆட்கள் மட்டுமே திருடுறாங்க. சாச்சனா எடுக்கிறாங்க பொருளை, நம்ம பவித்ரா ஜனனி அவங்க எடுக்கிறாங்க பொருளை, முக்கியமாக கேப்டன் மஞ்சரி அவங்க பொருளை எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. இவங்க பொருட்களை திருடக்கூடாது, மக்களை சேர்ந்த ஆட்கள் மட்டும்தான் பொருட்களை எடுக்கலாம், திருடலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரூல்ஸ் மீறிக்கிட்டே இருக்காங்க. இதை இந்த வாரம் யாரும் கேள்வி வைப்பாங்களா நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட ஸ்கிப் வேணால் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகும். இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் கேள்வி கேட்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. இத்தனை வாரங்களாக கேள்வி கேட்கல, இந்த வாரம் கேள்வி கேட்க போகிறதில்ல. இவங்க பண்ண விஷயங்களெல்லாம் தெரிஞ்ச ஆண்கள் அணி தான் இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ப்ரோமோ எல்லாமே என்னமோ ஆண்கள் அணி இவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் தேவையில்லாத விஷயங்களை கிரியேட் பண்ணுற மாதிரியே ப்ரோமோ இருக்கும். ஏன்னா எபிசோடில் அதான் வரப்போகுது. இவங்க திருடினதவோ வச்சதவோ இன்றைக்கி இதுக்கப்புறம் இவங்க திருடிட்டு காலையில் வச்சதோ 100% இருக்க போகிறதில்ல, முழுக்க இருக்க போகிறதில்ல. ஸோ ஆண்கள் அணி இதனால தான் இதை பண்ணுறாங்க அப்படின்றது எப்படி ரிவீல் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஆண்கள் அணி இதை தரமாட்டேன், எனக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சாச்சனா மாதிரி ஒரு நடிகையை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப இம்மெச்சூர்டாக நடிக்கணுமோ அது மாதிரி நடிச்சுக்குவாங்க. சாப்பாடு கேக்கு மிட்டாய் வந்தால் குழந்தையாக மாறிடுவாங்க, கத்திக்கிட்டு அங்கேயும் அலைகிறது பார்க்க முடியும். அதேமாதிரி வன்மத்தை கொட்ட வேண்டிய இடம் வந்தால் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியாக மாறுற சாச்சனாவும் நம்மளால் பார்க்க முடியும். வன்மத்தை அள்ளி அந்த வன்மத்தை தூக்கி கொட்டினாங்க அப்படின்னா அவன் ஆப்போசிட்டில் இருக்க எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இங்கே இந்த சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜாக்லின் இங்கே உள்ள இதுவாக இருக்காங்க, எது ஒற்றனாக இருக்காங்க. இது இன்னும் பெண்கள் அணி கண்டுபிடிக்கல. அங்கேருந்து பல விஷயங்களை கறந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட சத்யாவை நேக்கா அந்த சைடு அனுப்பிச்சி விட்டு ஜாக்லின் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி இந்த பஞ்சாயத்துகள் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில் ஒரு முழுக்க கோமாளித்தனமான ஒரு ராணியாக சாச்சனா திகழ்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த சண்டையோட பேசிக் பாயிண்ட் என்ன அப்படின்றது நமக்கு புரியல. ஆண்கள் அணி அங்கேருந்து பல்லக்கு தூக்கி இங்கிட்டு வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? ஆண்கள் அணியோட பல பொருட்களையும் இவங்க திருடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அணி சைடு இருக்கக்கூடிய பொருட்களை இவங்களே திருடி வச்சுட்டு ஆண்கள் அணி திருடி வச்ச மாதிரி ஒரு குற்றத்தை சாட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் அதான் இந்த கேமெல்லாம் நீங்கள் ஆடும்போது அதை இது பண்ணி தான் ஆகணும், அப்போ பேசி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் கேமு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க டைமில் நீங்கள் திருடுறதே இல்லீகல். அந்த ஒரு கேம் சென்ஸு என்ன சொல்கிறது, அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஒரு ஸ்பிரிட், ஒரு கேம் ஸ்பிரிட்டு கூட இல்லாத ஆட்களாக பெண்கள் அணி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இங்கே அப்படிப்பட்ட பல்லாக்கே எனக்கு தேவையில்லை, நான் எங்கேயுமே போகாமல் இங்கேயே அமர்ந்து கொள்கிறேன். பார்ப்போம். சாப்பாடு வந்துடும், மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் போய் தானே ஆகணும். மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மனசாட்சி இல்லையா அப்படின்னா இல்லைன்றுவாங்க. நேற்று 100 தோப்புக்கரணம் போட சொல்லும் போது உங்களுக்கு மனசாட்சி இருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு 4 பேர் சுற்றி உட்காந்து கத்துன்னு தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். தொண்டையாது